ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் வந்து ஒரு அழகான டிசைன் வச்ச ஒரு ஹேண்ட் கட்டிங் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், கீழ்ப்பக்கம் அந்த ரா எட்ஜை வந்து மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் 1 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. இதோடைய லென்த் வந்து 12.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ வந்து சென்டராக வந்து ஒரு டிசைனுக்காக ஒரு 4.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோங்க. இதை சென்டராக கட் பண்ணி தான் இங்கே டிசைன் வைக்க போகிறோம். 4.5 இன்ச்சு கீழேயும் மேலேயும் ஒரு 4.5 இன்ச்சு மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஒரு கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நார்மலாக ஹேண்ட் கட்டிங் பண்ணுற மாதிரி நம்ம ஹேண்ட் கட்டிங் பண்ணலாங்க. இதோடைய மொத்த டோட்டல் வந்து 12.5 இன்ச்சுங்க. இந்த 12.5 இன்ச்சை வந்து அப்படியே மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. அப்புறம் இந்த எண்டில் இருந்து 4 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அகலத்தில் 8 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இது ரெண்டும் சந்திருக்கிற புள்ளியில் கிராஸாக கோடு போடுங்க. இதோடைய ஆம்ஹோல் அகலம் வந்து நம்மளுக்கு 8 இன்ச்சு தேவைப்படுதுங்க. ஒரு 1/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி மார்க் பண்ணுங்கள். 8.25 மார்க் பண்ணுங்கள். அப்புறம் வந்து 2.5 இன்ச்சுக்கு அகலத்தில் மார்க் பண்ணுங்கள். இந்த 2.5 இன்ச்சு வரை நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு கிராஸ் கோடு போடுங்க. கிராஸ் கோடு போடுங்க. இப்போது பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே கொண்டு வாங்க. ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் போட்டாலும் சரி. கீழ்ப்பக்கம் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வந்து கையுடைய அகலம் வந்து 5.25 இன்ச்சுங்க. 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணால் 6.25 இன்ச்சு வரும். 6.25 இன்ச்சுக்கு நீங்கள் அகலத்துக்கு மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அதை கோடு பண்ணி அப்படியே கட் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ அந்த டிசைனை பிரிக்க போகிறோம். 1.5 இன்ச்சா தனித்தனியாக மார்க் பண்ணிடுங்க. பாருங்கள், சென்டரும் 1.5 இன்ச்சு, கீழ்ப்பக்கமும் 1.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி அழகாக இப்போது டிசைன் மார்க் பண்ணிடுங்க. இப்போது நம்ம கட்டிங் பண்ண போகிறோங்க. பாருங்கள், அங்கே ஒரு சக்கா வெட்டிடுங்க. பாருங்கள், ஹேண்ட் கட்டிங் சக்கா வெட்டிடுங்க. பாருங்கள், இப்போ வந்து டிசைன் கட் பண்ண போகிறோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக டிசைன் வருதுன்னு பாருங்கள். இப்போது குடச்சி விட்டுட்டோங்க, வெட்டியாச்சுங்க முன்பக்கம். பாருங்கள், அது 1.5 இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுங்க. அப்புறம் வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப் கொண்டு வாங்க. அவ்வளோதாங்க, எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இது வந்து கலர் வந்து கீழ்ப்பக்கம் வேறு கலரும் மேல் பக்கம் வந்து வேறு கலர் வருங்க. அந்த வேறு கலர் வரும்போது உங்களுக்கு எடுத்து காமிக்கும் கையில் போடும்போது. பாருங்கள், கீழ்ப்பக்கமும் கட் பண்ணிடுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக கிடைக்கிது பாருங்கள். பாருங்கள், இது டிச்சிங் வீடியோவும் அடுத்தது உங்களுக்கு வருங்க. டிச்சிங் வீடியோவில் எப்படி டிச் பண்ண போகிறேன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்படி தாங்க ஜாயின் வரும். நம்ம நார்மலாக எவ்வளோ தேவைப்படுமோ அதிலேருந்து 1 இன்ச்சு ஜாஸ்தி கை லென்த் வைக்கணுங்க. அப்போ தான் நம்ம டிசைன் கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது 1 இன்ச் வந்து நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் ஆனாலும் கைக்கு வந்து நம்ம அளவான அளவு கிடச்சிரும். நம்மளுக்கு தேவையான அளவு கிடச்சிரும். இப்போ வந்து பட்டி கட் பண்ண போகிறோங்க. பாருங்கள், பட்டி கட் பண்ணும்போது கீழ்ப்பக்கம் அந்த 1/2 இன்ச்சு வந்து ரா எட்ஜை மார்க் பண்ணி விட்ருங்க. அப்புறம் பின்பக்கம் பாருங்கள், 11 இன்ச்சு இருக்குங்க. அதில் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். எல்லா இதுக்கும் இதே மெஷர்மெண்ட்டு தாங்க. 1/2 இன்ச்சு கம்மி பண்ணால் போதுங்க பேக் சைட்லேருந்து. அப்புறம் பேக் சைடு 3 இன்ச்சு வருதுங்க. ப்ளஸ் 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 4 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் பேக் சைடில். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பாருங்கள், 3.25 இன்ச்சு அகலம் இருக்குங்க. அந்த அகலம் அதில் ஒரு 1/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். அப்புறம் முன்பக்கம் உயரம் பாருங்கள், 3.25 இருக்குங்க. 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 3.25 மார்க் பண்ணுங்கள். அதே 3.25 இன்சைடு மார்க் பண்ணுங்கள். 1.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணுங்கள். அந்த கிராஸ் வந்து 1.5 இன்ச்சு வருதுங்க. அப்புறம் இந்த பக்கம் 4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு விட்ருங்க.
அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். சக்காவும் வெட்டி விட்டுருங்க. பாருங்கள், இது வந்து பேக் சைடு வந்து ஒரு டிசைன் வரப்போகுதுங்க. பாருங்கள், பேக் சைடு வந்து ஷோல்டரில் ஒரு டிசைன் வரப்போகுதுங்க. பாருங்கள், அந்த டிசைன் வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். அதை ரெண்டாக மடித்து அப்படியே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்டாக கட் பண்ணுங்கள். நம்ம கையில் கட் பண்ண மாதிரி தான். ஹேண்ட் கட்டிங் பண்ணும்போது ரவுண்டு டிசைன் வந்துச்சு இல்லைங்களா, அதே டிசைனுக்கு கொண்டு வர போகிறோம். அவ்வளோதாங்க. பாருங்கள், ஷோல்டருக்கு வந்து நம்ம இந்த டிசைன் வந்துருச்சுங்க. இதை வந்து எப்படி வச்சு தைக்க போகிறோன்றதை டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், பேக் சைடு இப்போது இந்த சேலை துணியில் வந்து வச்சு பேக் சைடு ஃப்ரண்ட் எல்லாமே கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து ஃப்ரண்ட் இது பேக் சைடு முதல் கட் பண்ணி எடுத்துடலாங்க. கீழ்ப்பக்கம் பார்டர் தான் பேக் சைடு வரும். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, பேக் கட்டிங் முடிஞ்சுங்க. அப்புறம் பாருங்கள், ஃப்ரண்ட் கட் பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா, ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரண்ட் சைடு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஏன் கட்டிங் பார்க்க போகிறோங்க. பாருங்கள், அந்த டிசைன் வந்து கைக்கு வந்து மேல் சைடு இந்த ஒயிட் கலர் வருங்க. இப்போ மேல் சைடு கட் பண்ண போகிறோம். அந்த கீழ் சைடு பார்டரை கட் பண்ணி நம்ம ஷோல்டருக்கு வைக்க போகிறோம். பாருங்கள், இது மேல் சைடு, இதை கட் பண்ண போகிறோம். மேல் சைடு கட் பண்ணியாச்சு. பாருங்கள், அந்த கீழ் பக்கம் அந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்டர் வந்து பேக் சைடுக்கு வருங்க. பாருங்கள், இந்த பார்டர் வந்து பேக் சைடுக்கு வரும். பாருங்கள், அடுத்தது வந்து இந்த பட்டிக்கு உண்டான அளவு வந்து இதில் வந்து சேலை துணியில் பட்டிக்கு நம்ம வந்து இதை எடுத்துடுறோங்க. அவ்வளோதாங்க, பட்டிக்கு உண்டான அளவுகள் எல்லாம் எடுத்தாச்சுங்க. அப்புறம் வந்து கைக்கு வந்து கீழ்ப்பக்கம் வேறு துணி கொடுக்க போகிறோம். சேலையில் வந்து வேறு இன்னொரு கலர் இருக்குங்க. அந்த கலரை வந்து அந்த டிசைனுக்கு கீழ்ப்பக்கம் கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த கலர் தாங்க. இந்த கலரை வந்து இப்போ டிசைனுக்கு கொடுக்க போகிறோம். டிசைனுக்கு எவ்வளோ தேவையோ அதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அமுத்துருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி மக்களே.